வணக்கம்ண்ணே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. கொஞ்ச நாள் ஆகிப்போச்சு, நினச்சிக்கிறாதீங்க சரிங்களா. ஒரு வேலையாயிடுச்சு, அதனால் வீடியோ போட டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 5 போல்ட்டு கலப்பை பார்க்க போகிறோங்க. அதாவது 5 போல்ட்டு கலப்பை பாருங்கள், கும்பிடு கை பாருங்கள். சாண்டியருக்கு போகிற மாதிரி 25 இன்ச்சு கும்பிடு கை வந்து ஃப்ரேமில் பாருங்கள். ஃப்ரேம் சுத்தமாக இருக்கும், எந்த பெண்டுமே கிடையாது. ஆங்கிள்லாம் பாருங்கள், எந்த பெண்டுமே கிடையாது. ஏடு பாருங்கள், எக்ஸ்ட்ரா பற்ற வச்சுருக்காங்க. அவங்க புதுசாகவே வாங்கி எக்ஸ்ட்ரா பற்ற வச்சுருக்காங்க, கரை கட்டணும்னு சொல்லிட்டு. இந்த கரை போடுறது வந்து பெரிய பெரிய கரையாக கொடுக்கணுன்ட்டு ஃபுல்லாகவே ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. கலப்பை பின்னாடிலாம் இழுத்து போட்டிருக்காங்க, புல்லு பிடிச்சிக்க கூடாதுன்ட்டு. பின்னாடி பாருங்கள், இழுத்து போட்டிருக்காங்க சரிங்களா. கலப்பெல்லாம் பாருங்கள், எந்த பெண்டு எந்த இதுவுமே கிடையாது. கலப்பை போட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகிருக்கு. 6 மாதம் தான் ஆகிருக்கு. 2வது செட்டு கொழு தான் ஓடி இருக்குது. 2வது செட்டு கொழு புதுசு மாற்றிருக்காங்க. ஒரு கொழு தேஞ்சு ஒரு கொழு புதுசு மாற்றிருக்காங்க. இன்னும் போல்ட் கூட இறக்கி போடலை சரிங்களா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த கொழு பார்த்தீங்கன்னா மொதல் கொழு மாற்றி 2வது கொழு ஒரு போல்ட்டு தான் தேஞ்சிருக்கு. இன்னும் இறக்கி போடலை, கொழுவை அப்படியே நிற்கிது. இந்த கலப்பையோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 35,000 சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். 90 பாயிண்ட் ட்ரெய்லரு சரிங்களா. இந்த ட்ரெய்லருக்கு என்னென்னா புக்கோடு இருக்குது. வண்டி டெய்லர் வந்து புக்கோடு இருக்குது. TN 58 புக்கோடு இருக்குது சரிங்களா. பென் சப்பு டயர் வந்து ஒரு டயர் தான் இருக்கும். அதை டயர்லாம் சொல்ல முடியாதுங்க. உள்ளே பாருங்கள், பிளாட்ஃபார்ம்லாம் சுத்தமாக இருக்கும். நல்லா காட்டுப்போம். உள்ள பிளாட்ஃபார்ம் வந்து அளவோடு அடிக்கலை, சுத்தமாக இருக்கும் சரிங்களா. சைடெலாம் பாருங்கள், எந்த இடத்துலையுமே அரிப்பு எதுவுமே லைட்டாக தான் பொரிசலாக இருக்குது சரிங்களா. நல்லாயிருக்கும் டெய்லரு. முன்னாடி பாருங்கள், டெய்லர் சுத்தமாக இருக்கும். டெய்லரோட மாடலை காட்டுறேன் பாருங்கள். பிளேட்டு முதல் கொண்டு இருக்குது. டெய்லர் ரெஃப்யூஸ் பண்ணாத டெய்லர் இங்கே கிட்ட ஆகும். இதை காட்டுங்க. அமராவதியில் போட்ட டெய்லர் 2007 போட்ட டெய்லர். அவங்க டெய்லர் போட்டு 6வது டெய்லர் உள்ளதுன்னு நினைக்கிறேன். அந்த நேம் பிளேட்டோடு இருக்குது டெய்லரு சரிங்களா. அமராவதி ட்ரெய்லரு உசிலம்பட்டியில் வந்து கேட்டு பாருங்கள் எப்படின்னு. இந்த சைடில் கொஞ்சம் போக முடியல, பார்த்துங்க. இந்த சைடில் காட்டியிருக்கோங்க. இந்த சைடில் காட்டி உங்களுக்கு சைடு எந்த இதுவுமே அரிச்சல் எதுவுமே கிடையாது. வண்டி டெய்லர் சுத்தமாக இருக்கும். சேஸு வந்து 8 இன்ச்சு சேஸு பெண்டுகிண்டு எதுவுமே கிடையாது. சேஸு வந்து 8 இன்ச்சு சேஸு சரிங்களா. ஜாக்கி வந்து 5 டன் ஜாக்கி, உமா ஜாக்கி போட்டிருக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.10 சொல்கிறாரு கஸ்டமரு சரிங்களா. பார்த்து பேசிக்கலாம், ஃபிக்ஸட் கிடையாது, நெகோசியபிள் ரேஸ் தான். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ராம்குமார் சட்டி கலப்பை. டிஸ்க்கு ப்ளோன்னு சொல்லுவாங்க, இது பேர் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரியா பொறுத்தவரைக்கும் சட்டி கலை பண்ணுவாங்க சரிங்களா. 2 சட்டி வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்டு சட்டி வந்து 90 பாயிண்ட் இருக்குது. புது சட்டி தான் ரெண்டுமே சரிங்களா. 3 சட்டியுமே புதுசு தான். வால் சட்டி எல்லாமே வெயிட்டி கலோடு இருக்குது. ராம்குமார் சேஸ் பார்த்திங்கன்னா சுத்தமான சேஸ், எந்த இடத்துலையுமே பெண்டு எதுவுமே கிடையாது. சேஸ் பாருங்கள், சுத்தமாக இருக்கும். பெண்டு எந்த இதுவுமே கிடையாது. கும்பிடு நல்லா இருக்குது, எந்த இடத்துலையும் பெண்டு எதுவுமே கிடையாது சரிங்களா. சட்டிலாம் பாருங்கள் சுத்தமாக இருக்கும். வால் சட்டிலாம் பாருங்கள், ஆல்ட்ரு பண்ணி மாட்டிருக்காங்க சரிங்களா. பேரிங்லாம் இப்போ தான் கழட்டி கிரிஸ் வச்சுருக்காங்க. சட்டி இப்போ தான் புதுசு மாற்றிருக்காங்க. சட்டி பாருங்கள், அப்படியே இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 60-70 மணி நேரம் ஓடும். ராம்குமார் சட்டி கலப்பை வந்து நேம் பிளேட் வந்து விழுந்துருச்சு. அந்த பிளேட்டுமே கையில் கொடுத்துடலாம். அந்த ரிவீட் மட்டும் இருக்கும் பாருங்கள். இந்த ரிவீட் இருக்குது பாருங்கள். இதுலேருந்து ரிவீட் வந்து கீழே விழுந்துருச்சு, அந்த வைப்ரேஷனில் விழுந்துருச்சு. இந்த ரிவீட்டுமே இருக்குது, கையில் கொடுத்துடலாம். ராம்குமார் சரிங்களா. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சொல்கிறது வந்து 42 ரூபா சொல்கிறாங்க. ஒரு ஏதோ முன்ன பேசி அனுசரித்து எடுத்துக்கலாம். வெயிட் கலோடு இருக்குது. வெயிட் கல் மட்டுமே 45 கிலோ நினைக்கிறேன். வெயிட் கல் மட்டுமே வெயிட் கலோடு இருக்குது. சேஸ் சுத்தமாக இருக்குது சரிங்களா. அப்படி அப்போ அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, கோமதியில் வந்து 42 பிளேடு செயின் டைப் ரொட்டேட்டரு. இந்த ரொட்டேட்டர் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா, 2009 மாடல். இந்த ரொட்டேட்டர் வந்து கத்தி பார்த்தீங்கன்னா லாக் போல்ட்டு பூராமே. கத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி அரை கண்டிஷன் இருக்குது, ஒரு கத்தி 3/4% இருக்குது. பிளான்ஸ் நல்லா இருக்குது சரிங்களா. கிரோன் வந்து இப்போ தான் வேலை பார்த்துருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக தான் கிரோன் வேலை பார்த்துருக்காங்க. அதேமாதிரி செயின் சைடுமே செயின் புதுசாக பார்த்துருக்காங்க. செயின் இந்த சாஃப்ட்டு எல்லாமே புதுசாக பார்த்துருக்காங்க. வண்டி லோட்டரியோட மெயினி தான் அப்படி இருக்குது. எல்லாமே மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வேலை பார்த்துருக்காங்க சரிங்களா. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், டோர்லாம் எந்த பெண்டுமே கிடையாது. டோர்லாம் எந்த பெண்டு எதுவுமே கிடையாது, சுத்தமாக இருக்கும் லோட்ரி.
இந்த ரோட்டரி கிரௌனில் பார்த்துங்க இருங்க, அந்த பேக்கிங் போட்டு இந்த பேக்கிங்கோட மடங்கலை இருந்தோம். கிரௌனில் பார்த்துருக்காங்க ஃபுல்லாக. கிரௌனில் மட்டுமே இந்த சைடு மட்டுமே 20,000 செலவழித்து வேலை பார்த்துருக்காங்க கஸ்டமரு. இந்த ரோட்டரியோட விலை பார்த்தீங்கன்னா 40,000 சொல்கிறாங்க. ஏதோ வாங்க முன்ன பின்ன பேசிக்கலாம். கோமதி ரொட்டேட்ரு 2009 மாடலு, சரிங்களா, செயின் டைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு இந்த கலப்பை வந்து ஒரு கொழுவு தான் ஓடி இருக்குது, கலட்டிருக்காங்க. கொழுவு மட்டும் மாட்டாமல் இருக்குது. ஒரு நிமிஷம் போடுங்க, நிமித்து காட்டுறேன். இந்த கலப்பை பார்த்தீங்கன்னா 5 கலப்பை ஃப்ரேமு காட்டுங்க. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 5 கலப்பை போடுற ஃப்ரேமு, பெரிய ஃப்ரேமு. கும்பிடு கையுமே பார்த்தீங்கன்னா ஹெவி டைப்பு கும்பிடு கை. இந்த சேனலுமே பார்த்தீங்கன்னா 5 கலப்பை போடுற சேனல் வந்து, சரிங்களா. ஸ்ப்ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்ப்ரிங்கு, கை வந்து மகேந்திரா கை. புஷ் டைப்பு கலப்பை, புஷ் டைப் இருந்தால் தெரியுதா, புஷ் டைப்பு கலப்பை, சரிங்களா. இது வந்து இவங்களாம் வாங்கி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க கலப்பை வந்து. ஏன்னா வெயிலே கிடக்கிறதுனால வந்து யூஸ் பண்ணல, வெயிலே கிடக்கிறதுனால வந்து பெயிண்ட்டு போயிடுச்சு, வேறு ஒன்றுமே கிடையாது. கலப்பை நீங்கள் அந்த பின்னாடி இருக்கு பாருங்கள், முன்னாடி காட்டுங்க, நல்லா முன்னாடி காட்டிட்டு பின்னாடி காட்டிட்டு நல்லா பாருங்கள். முன்னத்தில் கலப்பை யூஸே பண்ண கிடையாது. கலப்பை ஒரே ஒரு கொலுசு எடுத்து தான் ஓடி இருக்கு. கிட்டத்தட்ட 30 மணி நேரம் தான் ஓடி இருக்கும் அந்த கொலுவு. அந்த கலப்பை வந்து அப்படியே இருங்க. இங்கே பின்னாடி பாருங்கள், இந்த கை கூட தேயலை பாருங்கள். இந்த கை தேஞ்சிருக்கும் புதுசாக. இங்கே பாருங்கள் பின்னாடி கட்டு, இந்த கை வந்து தேஞ்சிரும் புதுசாக இருந்துச்சுன்னா. இது பழசாக இருந்துச்சுன்னா, ஓடி இருந்துச்சுன்னா. இங்கே இருங்க, இந்த கை அப்படியே இருக்குது. இதில் இருக்கிற பாருங்கள், இதில் வந்து இந்த நேமுக்கு இந்த சிம்பிள் கூட பாருங்கள், லெட்டர் கூட மறையலை, அப்படியே சுத்தமாக இருக்குது கலப்பை. பெயிண்ட்டு போயிருக்குங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த கலப்பைக்கு வந்து இந்த கலப்பை வந்து வெயிட் வந்து 450 கிலோ வெயிட் போட்டுங்க. வேம்படியில் வெயிட் போட்டு எடுத்துக்கோங்க. 450 கிலோ இருக்குது. இந்த கலப்பை ரேட்டு பார்த்திங்கன்னா 40,000 சொல்கிறாங்க. முன்ன பின்ன பேசிக்கலாம், சரிங்களா. பெயிண்ட் அடித்து கொழு மாட்டி கொடுத்துருவாங்க. வெயிட் போட்டு எடுத்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கி கலப்பை தாங்க பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங் டைப் கலப்பை. இந்த கலப்பை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இப்போ வந்து ஒரு 6 மாதம் ஆகிருக்கு. சும்மா லைட்டாக தான் ஓட்டியிருக்காங்க, ஒரு கொழுவுமே இன்னும் தேயலை. இது வந்து ஓட்டிட்டு அப்படியே இந்த இது கூட எடுக்காமல் நிப்பாட்டிருக்காங்க. ஃபீல்டு போயிட்டு வந்து அப்படியே நிற்கிது வண்டி, சரிங்களா. கலப்பை வந்து இதுவுமே புஷ் டைப் கலப்பை தான், 1 இன்ச்சு கை தான், சரிங்களா. இது வந்து என்னென்னா ஃப்ரேம் மட்டும் நம்ம நார்மலாக ஸ்ப்ரிங் டைப்பில் என்ன ஃப்ரேம் போடுமோ அந்த ஃப்ரேம், நார்மல் ஸ்ப்ரிங் எப்படி இருக்குமோ போடுறோம் அப்படி தாங்க. இது வந்து புஷ் டைப் கலப்பை, வேறு ஒன்றுமே இல்லை. இதில் வந்து சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ரேட்டு பார்த்தீங்கன்னா 35 ரூபா சொல்கிறாங்க. வாங்க நேராக பார்த்து பேசிக்கலாம், சரிங்களா. நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும், சரிங்களா. எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், சரி. நன்றிங்க. அடுத்தடுத்து வீடியோ தொடர்ந்து வரும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து என்னடா TN 58 பாண்டிநாட்டு பறவைன்னு போட்டு வண்டியை பற்றி போட்டு இப்போ என்னடா விவசாயத்தை பற்றி போட்டிருக்காங்களே அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது வந்து நம்ம பாரம்பரியம் எல்லாமே. நம்ம லோகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாமே பண்ணுறோம், சரிங்களா. வண்டி மட்டும் இல்லை, விவசாயம், மாடு, ஜல்லிக்கட்டு மாடு, இப்போ நம்ம கலைகள், இந்த பாரம்பரிய கலைகள், இந்த சிலம்பம், இதை பற்றிலாம் நம்ம போடுற மாதிரி வீடியோவில் இருக்குது, சரிங்களா. நீங்கள் என்னடா நம்ம வண்டியை பற்றி மட்டுமே பார்க்குறோம் அப்படி நினைக்காதீங்க. எல்லாருக்கும் தேவையானது நம்ம, உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். நம்ம யாருமே நம்ம பொதுவாக போகிறனால தவறு இல்லைன்னு, சரிங்களா. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவானது தான். எல்லாருமே யார் மனதையும் புண்படுத்தக்கூடிய நிலைமையில் நம்ம போடுறதில்ல. நம்ம எல்லாமே பொதுவாக லைவாக தான் போடுறோம், சரிங்களா. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா TN 58 பாண்டிநாட்டு பறவை யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னங்க நம்ம சேனலில் வந்து நிறையா பேர் பார்த்திங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ தொடர்ந்து வரும், சரிங்களா. நன்றிண்ணே.